மார்க்கண்டேய புராணம் 8ஆம் பகுதி நரகலோக தண்டனைகள். தன் மகன் கூறிய செய்திகளை கேட்டு வியப்புற்ற அந்தணர் நரகத்தில் என்னென்ன பாவத்திற்கு என்னென்ன தண்டனை என்று கூறுமாறு கேட்க, மகன் தந்தைக்கு நரகலோக தண்டனைகள் குறித்து கூறலானான். நரகலோகங்களின் வகை தண்டனைகள் பலவிதம் குறித்து அக்னி புராணம் விஷ்ணு புராணங்களில் கூறிய செய்திகளையும் காண்க. பாவத்திற்கேற்ற தண்டனைகள் கூறப்பட்டுள்ளன. பிறர் மனைவியை காமக்கண் கொண்டு நோக்கியவர்களின் விழிகள் இரும்பு முகம் நீண்ட அலகுள்ள கொடிய பறவைகளால் கொத்தி பிடுங்கப்படும். குருவை அவமதித்தல், சாஸ்திரத்தை சாதுக்களை கேலி செய்தல், கோள் சொல்பவர்கள் நாக்கு இடுக்கிகளால் பிடுங்கப்படும். விருந்தோம்பாமல் தான் மட்டுமே உட்கொண்டு உணவை உண்டு மகிழ்பவன் மலம், சிறுநீர், குருதி போன்றவற்றை உணவாக செய்யப்படுவர். அக்னி, குரு, பசு ஆகியவற்றை காலால் தீண்டியவன் கால்கள் வெட்டப்படும். தெய்வ நிந்தனை, குருவை இகழ்தல் செய்வதை கேட்டவர் செவியில் இரும்பு ஆணி அடிக்கப்படும். தீர்த்தத்தில் மலம், சிறுநீர் கழிப்பவன் கல்லுக்குள் தேரையாய் பிறப்பான். நீசனிடம் தானம் கேட்போர், யாசகர், குருவிடம் பொய் கூறியோர் நன்றியுள்ள நாளுக்காய் உயிரினமாக பிறப்பர். தானியத்தை திருடியவன் எலியாகவும், சகோதரர் மனைவியை கெடுத்தவன் குயிலாகவும், குரு பத்தினியை கூடியவன் பன்றியாகவும், உணவு பால் திருடியவன் கொக்காகவும், கொழுந்துவிட்டு எரியாத தீயில் ஹோமம் செய்தவன் செரிமானமின்றி அவதிப்படுபவனாகவும் பிறப்பர். இப்படி வேறு வேறு பாவங்களுக்கு ஏற்ப ஏராளமான தண்டனைகள் நரகத்தில் அளிக்கப்படும். எனவே மனிதன் பாவத்திற்கேற்ற தண்டனை நரகில் நிச்சயம் என்று அறிந்து புண்ணியத்தையே சம்பாதிக்க வேண்டும். இவ்வாறு கூறிய பின் தந்தையிடம் வாழ்க்கையில் சுகங்கள் அனுபவித்தல் என்றும் தர்மங்களை செய்தல் என்றும் கூறி இனி வனம் சென்று வானப்பிரஸ்தாசிரமத்தை அனுசரிக்குமாறு கூறினான். அது கேட்டு தந்தை மகனிடம் அவன் ஞானத்தை உபதேசித்ததால் குருவானான் என்றும் மேலும் ஞான மார்க்கத்தை விளக்குமாறும் கேட்டார். அப்போது மகன் கீழ்கண்ட முக்கியமானவற்றை கூறினான். கணவனை தெய்வமாக கொள்வது மற்ற தர்மங்களை விட மிகச் சிறந்தது. கற்புடைய பெண்டிரை மும்மூர்த்திகளும் அறிவர், அவர்கள் பேச்சுக்கும் கட்டுப்படுவர் என்று அதை விளக்க நலாயினி கதையையும் இறுதியில் தேவி அனுசூயையின் சிறப்பையும் கூறினான் மகன். 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.